தேவனுடைய வார்த்தை சற்று கவனியுங்கள். அவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் செயல்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன பலன் வேணும்? நல்ல பலன் வேணுமா? அப்ப என் கிரியை நல்லதா இருக்கணும். உயர்ந்த பலன் வேணுமா? அப்ப என் கிரியை எப்படி இருக்கணும்? உயர்ந்ததா இருக்கணும். சூப்பரா புடிச்சிட்டீங்க பாருங்க. அல்லேலூயா. பெரிய பலன் வேணுமா? என் கிரியை எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அல்லேலூயா. சிறந்த பலன் வேணுமா? என் கிரியை சிறப்பானதா இருக்க வேணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவிய வாழ்க்கை என்பது பேச்சில், அதாவது வெறும் வாயில மட்டும் வட சொல்ற வாழ்க்கை இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவ ராஜ்யம் என்பது பேச்சிலே மாத்திரமல்ல, அது பலத்திலே, செயலிலே, நற்கிரியிலே அடங்கியிருக்கிறது. யாக்கோபின் ஆக்கியோன் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், உங்களுக்கு விசுவாசம் உண்டு, நல்ல விஷயம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. ஆனா அந்த விசுவாச வாழ்க்கையோட ஆட் ஆக வேண்டியது உங்கள் கிரியைகள். விசுவாச வாழ்க்கையோடு இணைக்கப்படுவது, வாசிங்க யாக்கோபு 2:17. விசுவாச வாழ்க்கையோடு இணைக்கப்பட வேண்டியது உங்களுடைய நற்கிரியைகள். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். நல்ல கிரியைகளோடு உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு விசுவாச தேவ பிள்ளை, தேவனுடைய வார்த்தை வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ வாயில சொல்வது மாத்திரம் அல்ல, அது என்னுடைய செயலிலே நான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசிச்சு ஒரு நல்ல கிரியை நான் செய்கிறேன். யார் தருவாங்க? யார் தரு? இந்த பிசினஸ் மைண்ட் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கிங்டம் மைண்ட் இருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. ஆமா, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் மைண்ட் இருக்கும். உங்க கூட பணியாற்றுகிறவர்களுக்கு என்ன மைண்ட் இருக்கும்? இதை போட்டு இதை எப்படி எடுக்கலாம், ஒன்னை போட்டு 2 எப்படி எடுக்கலாம். அல்லேலூயா. ஆமா, போட்டு 2 எடுக்கலாம், 4 எடுக்கலான்ட்டு சில பேர்லாம் 10-20 எல்லாம் போடுவாங்க பாருங்க, மொத்தமா நக்கின்னு போயிடும். அப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க? எது எடுப்பாங்க? ஆனா நான் சொல்றேன் பாருங்க, பிசினஸ் மைண்ட் செட்ல கிங்டம் மைண்ட் செட். இந்த கிங்டம் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் அந்த ரங்கத்தில் 4 பேர் பார்க்காத இடத்தில் நான் ஒரு நல்ல கிரியை செஞ்சாலும் அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு தூய தகப்பன் இருக்கிறார். எனக்கு வெளியரங்கமான நல்ல பதிலையும் பலனையும் அருள வல்லவரா இருக்கிறார். நான் செய்கிற உதவி, நான் செய்கிற நற்கிரியைகள், நான் செய்கிற நல்ல செயல்கள் யாரும் பார்க்காம இருக்கலாம், யாருக்கும் அது தெரிய வேணும்ன்ற அவசியம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் என்னுடைய நல்ல செயல்களை பார்க்கிற ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் பலன் தரும் பொழுது அந்தரங்கமாய் தருவதில்லை. 4 கண்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு வியக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சீரும் சிறப்புமான பலனை தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நல்ல செயல்களை நடப்பிப்பதற்கு அதிகமாய் பயிற்றுவிக்கப்படுங்கள். ஏன்னா பலன் தரக்கூடியவர் வஞ்சகமாய் அருளக்கூடியவர் அல்ல, தாராளமாய் அருளக்கூடிய சம்பூர்ண பிதா. அல்லேலூயா. அவர் தருகிறார். ஆகவேதான் ரூத்தின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை. யார் செய்கைக்கு தக்க பலனை? ரூத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ரூத்து ஒரு நல்ல செயலை செய்தாலாம். தான் வயதான மாமியார நல்லா பார்த்துக்கிட்டாலாம். தான் குடும்பத்தின் மான மரியாதை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அந்த குடும்பத்தின் கௌரவத்தை கட்டி காத்தாலாம். அல்லேலூயா. சில விஷயத்தை சகிச்சுக்கிட்டாலாம், சில காரியத்தை பொறுத்துக்கிட்டாலாம், சில விஷயங்கள்ல அவள் நிதானித்தாலாம், அமைதியா இருந்தாலாம். இதற்கு மேலுள்ள வாசகங்களை நீங்கள் வாசித்தால் தெரியும். இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் அதிகமா இல்லை. நீங்க பிறகு போய் வாசித்து பாருங்க, தெரியும் அவளுடைய செய்த நற்கிரியைகள். அவள் செய்த தன் சொந்த குடும்பத்துக்கு, தன் வாழ்வுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு அவள் செய்த நற்கிரியைகள் வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு செய்யல. அவள் அந்த ரங்கத்தில் யாரும் பார்க்காத நிலையில்தான் நல்ல நல்ல கிரியைகளை அவள் செய்தாள். ஆனால் அதை பார்த்தது மனிதன் அல்ல, பரலோக தகப்பன். போவாஸ் சொல்லுகிறான், உன்னுடைய கிரியைகள் மரித்து போகவில்லை, உன் நற்செயல்கள் செத்து போகவில்லை. அதை பார்த்த ஒரு உயர்ந்த தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் என்ன செய்கிறாராம்? நீ செய்த உன் செய்கைக்கு தக்க பலனை தேவாதி தேவன் உனக்கு கட்டளையிடுவார், உனக்கு தருவார். தந்தாரா? தந்தாரே. எப்படி தந்தாரு? அல்ல குறையாத அளவுக்கு அற்புத ஆசீர்வாதங்களை தந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலையிலே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள்.
உங்கள் செயல் என்பது, நல்ல செயல் என்பது உங்களோடு முடிந்து விடுகிற ஒரு விஷயம் அல்ல. உங்களுடைய நல் செயல் என்பது உங்களோடு மாத்திரம் தொடர்புடைய ஒரு காரியம் அல்ல. அது உங்கள் தலைமுறைகளையே ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு செயல்கள். உங்களுடைய நற்செய்கைகள் என்பது அது ஏதோ உங்களுடைய செயலோடு முடிந்து விடுகிற ஒரு விஷயம் அல்ல. உங்கள் தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற செயல்கள். இவன் தான் குடும்பத்துல, தான் வீட்டுக்கு தான் சொல்றா, உங்க தெய்வம் தான் என் தெய்வம், அவரைதான் நான் ஆராதிப்பேன். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற விஷயம் யாருக்கும் பெருசா வெளியே தெரியல. அது ஒரு சின்ன ஒரு மறைவான ஒரு விஷயத்துல தான் நடந்தது. ஆனால் பாருங்கள் எத்தனை பெரிய ஆச்சரியம், தலைமுறைக்கே அவள் ஆசீர்வாதமாய் மாறினாள். புதிய ஏற்பாட்டின் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் வரைக்கும் அவளுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவே அவளுடைய சந்ததியில் தான் பிறந்தார் என்று வேதம் சூளுரைக்கிறது. அப்படின்னா யோசித்து பாருங்க, உங்களுடைய நற்கிரியைகள் எத்தனை தரமானதை இருக்க வேணும். இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளவு நான் நல்லது செஞ்சேன், நல்லதை நான் பேசினேன், நன்மையான காரியத்தை நான் கொடுத்தேன், ஒரு ரிட்டர்ன்ஸும் நல்ல விதமா வரல, நீங்க தோண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவாதி தேவன் சொல்லுகிறார், நிச்சயமான பலன்கள் உண்டு. அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகள் பாருங்க, நான் நிறைய பெஸ்ட் எடுக்கணும், உயர்ந்தது எடுக்கணும், சிறந்தது எடுக்கணும், பெருசா எடுக்கணும்னா இன்னைக்கு ரூத் மாதிரி தீர்மானிச்சிடணும். பாருங்க, அவள் சாதாரணமான நிலையில் இருக்கும் பொழுதே, அவள் தாழ்வான நிலையில் இருக்கும் பொழுதே தரமானதை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தினாள். தெய்வம் பார்க்கிறாரு. யாரும் பார்க்காத நிலையில் தரமானதை உன்னால் செய்ய முடிந்தா, நான் சொல்றேன், நான் செய்யறேன், நீ செய்த நற்கிரியை விட தரமான நற்கிரியை நான் உனக்கு செய்யறேன். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் பாருங்க 12 சிசிடிவி கேமரா இருக்கு. சர்ச்சுக்குள்ள, வெளியே, மேல ஃபுல் சரௌண்டிங் இருக்கு. பாருங்களேன், தினமும் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் ஃபார்வர்ட் ரீவைண்ட் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி போச்சு, யாரெல்லாம் ஜெபிக்க வந்தாங்க, யார் போனாங்க, என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, யாரெல்லாம் கர்த்தரை தேட வந்தாங்க, யாரெல்லாம் கர்த்தரை தேட வந்துட்டு இங்கே வச்சுக்கின்னு ஃபோனை போட்டுக்கின்னு கடலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தெரியும். பாருங்களேன், அது நேரம் இருக்கும்போது எப்பவுமே நான் மானிட்டர் பண்ணுறது உண்டு. நேற்று என்ன பண்ணேன், நேற்று மதியானம் சாப்பிட்டுட்டு சரி சர்ச்சு கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சர்ச்சு கேம்பஸ் இந்த பக்கம் சர்ச்சுக்கு வெளியே ஒரு அம்மா தொடப்பத்தை எடுத்து பெருக்குறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அருமையான ஒரு விசுவாச சகோதரி. முதுகு குனிய ஃபுல் கேம்பஸ் பெருக்குறாங்க அவங்க நேற்று மதியானம். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பேக் பெயின் இருக்கு அவங்களுக்கு. என்கிட்ட எத்தனையோ முறை முதுகு தண்டுவாட பிரச்சனைக்காக ஜெபித்த ஒரு சகோதரி, முடியாத ஒரு சகோதரி. பாருங்க, மெனக்கெட்டு அடிச்ச வெயில்ல மதிய நேரத்துல வந்து சர்ச்சை பெருக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியமா? அவங்க பெருக்கும் போது எனக்கு பட்டுன்னு மனசுல இந்த வசனம் வந்தது, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை. இன்னும் நான் அவங்கள பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் பெருக்குறீங்க, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா, நாங்களாம் பெருக்கலையா? நாங்கள் டாய்லெட்டே வாஷ் பண்ணியிருக்கோம். இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலைங்க, அதற்காக நான் தலை வணங்குகிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னார் வந்து செய்வாங்க நான் நினைச்சே பார்க்கல. ஓ, சர்ச்சில் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ப்ராப்பராக தெரியும். பாருங்களேன், இவங்க ஒரு பிசிக்கலா ஒரு முதுகு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. ஆனால் அவங்க சர்ச்சில் வேற யாருமே இல்லை. அவங்க பாட்டுக்கிட்டு வந்தாங்க, பெருக்குனாங்க, கிளீன் ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்க செய்யணும்னு யாரும் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை, செய்யலைன்னா யாரும் அவங்கள வந்து கேட்க போறதும் இல்லை. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, பொறுப்பு இருக்கு, உத்தரவாதம் இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி தன்னால் ஏன்ற சிறந்ததை வலித்தாலும் வேதனை இருந்தாலும் பாருங்க அந்த சிஸ்டர் செஞ்சாங்க. அவங்க பாருங்க யாராச்சும் பார்க்கறாங்கன்றதுக்காக செய்யல, நான் பார்த்தன்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னும் நான் அவங்க கிட்ட பார்த்து நேரடியாக இன்னும் சொல்லவே இல்லை, இன்னும் அவங்க என் கண்ணு கிட்ட வரல. வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த வசனத்தை, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக.
யார் பார்க்கறாங்க பார்க்கலன்றது முக்கியம் இல்லை. 24/7 தேவாதி தேவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் எதை செஞ்சாலும் பெஸ்டா நான் செஞ்சிட போறேன். நான் தெளிவாய் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமான பலனை அருளுவார். மனுஷன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கலாம், மனுமக்கள் உங்களுக்கு பலன் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல் சேவைக்கும் நல் கிரியைக்கும் பரம தகப்பன் பலன் அருளுக வல்லவரா இருக்கிறார். இப்ப ஆண்டு விழா போச்சு, எவ்வளவு தேவ பிள்ளைகள் இரவெல்லாம் தூங்காம இங்க உழைச்சாங்க தெரியுமா? அதற்கு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு பலன் வராம இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், பரலோக தேவன் விட்டுற மாட்டாருங்க. விட்டுற மாட்டாருங்க. ஒரு சகோதரர் பாருங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறாரு, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குற ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பாருங்க. நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கேன் ஆபீஸ்ல இருந்து. அல்லேலூயா, கர்த்தர் விட்டாரா? அவர் செஞ்சது கர்த்தருக்காக ஆலயத்துல, ஆனா இங்க இருந்து அவருக்கு ஒரு நன்மை வரல, ஆனா பரம தகப்பன் வேலையில பாருங்க அவர் உயர்த்தி வச்சிட்டார். 2 கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை மனுஷன் கொடுக்காம இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, தேவாதி தேவன் உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பலன் இல்லைன்னு துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, வியாகுலப்படாதீங்க. கர்த்தர் பலன் அருளுவதற்கு மிகவும் நல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். மனுஷன் காண வேண்டும் என்று மனுஷனுக்கு முன்பதாக மாத்திரம் செய்வதல்ல, என் கர்த்தர் பலன் அருளுகிறவர் என்று சொல்லி நீங்க எங்க செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. பலன் அருளுவதற்கு, பதில் கொடுப்பதற்கு, சம்பூர்ணங்களை வர்ஷிக்க பண்ணுவதற்கு. அப்போ வாழ்வின் துவக்கமே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, காலை எழுந்த உடனே இது ஒரு துவக்கம் பாருங்க. இந்த ஒரு நாள் ஒரு துவக்கம். ஒரு துவக்கமே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் எப்படி நல்ல கிரியை செய்யலாம், நான் எப்படி பெஸ்டான ஒரு காரியத்தை செய்யலாம். உங்க மைண்ட் செட்லாம் மாறிடுச்சுன்னா நான் சொல்றேன், உங்க லெவல் ஹையர் லெவல் ஆயிரும். நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு யார் என்ன தருவாங்க, யாருக்கு போனை போட்டா நமக்கு இது கிடைக்கும், அந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. அந்த மைண்ட் செட்டை மாத்திட்டு இன்னைக்கு நான் எப்படி என் ஃபேமிலிக்கு நான் பெஸ்டான ஒரு நல்ல கிரியை செய்யலாம், என் ஆஃபீஸ்க்கு, என் கம்பெனிக்கு, என் ஸ்தாபனத்துக்கு நான் செய்ய வேண்டிய வேலை, என் குடும்பத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பு, என் வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, நீங்க பெஸ்டா செஞ்சு பாருங்க, சிறந்ததா செஞ்சு பாருங்க. நான் செய்யணும் என்ற மனநிலையும் அந்த ஆட்டிடியூட உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு பாருங்க. பிரதிபலன்களை தேவன் அருளுவதில் ஒரு நாளும் உங்களுக்கு குறைவை வைக்க மாட்டார்.